எதுக்கு இந்த பிரேக்கப் இவ்வளோ வலியா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இட் கிவ்ஸ் யூ டைம் டு திங்க் யுவர் மிஸ்டேக்ஸ் அண்ட் தேர் மிஸ்டேக், அதர்ஸ் மிஸ்டேக். ஸோ ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா நமக்கு ஏன் உடனே மூவ் ஆன் பண்ண முடியல? அட்லீஸ்ட் 6 months கிரீஃப் இருக்கு, யோசிக்கணும். ரிலேஷன்ஷிப்ல என்ன பண்ணிருக்கணும், ஏன் ஒரு பிரிவு நம்மளை ரொம்ப போட்டு படுத்தோம்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நம்ம சில தவறு பண்ணியிருப்போம். அவங்களுக்கு கொஞ்சம் நல்லதா இல்லாமல் இருந்திருப்போம். இப்போ ஒரு கிராண்ட் ஃபாதர் கூட இல்லைன்னா அப்பா அம்மா கூட ரொம்ப உட்காந்து ஒருத்தங்க மூவ் ஆன் ஆகாம ஏன் கஷ்டப்படுவாங்கன்னா, இருந்த காலத்துல அவங்க ஒழுங்கா இருந்திருக்க மாட்டாங்க. அவங்கள ஏதாவது காயப்படுத்தியிருப்பாங்க, சரியா பேசியிருக்க மாட்டாங்க, இல்லை சாகுறதுக்கு 2 நாள் முன்னாடி திட்டிருப்பாங்க. இதனாலதான் அவங்களால மூவ் ஆன் பண்ண முடியல. நல்லபடியா வாழ்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 6 மாசம் இல்ல, அது 2-3 மாசத்துல கூட மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதே மாதிரிதான் காதல்லையுமே. ஒழுங்கா நம்ம கரெக்டா ரிலேஷன்ஷிப்ல இருந்திருந்தா இவ்வளவு கவலை இல்லை. நம்ம நிறைய தப்பு பண்ணியிருக்கோம், அதனால இருக்குமோ? அப்படி இருக்கும்போது அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து நீங்க மூவே ஆக முடியாது. அவங்க தான் உலகம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது நான் நல்லா தான் இருந்தேன். இட்ஸ் குட் மெமரி ஆக்சுவலி. இப்போ பிரேக்கப் அப்படிங்கிறது நீங்க அழவே வேண்டியதில்லை. அந்த போட்டோஸை பார்த்துட்டு நானும் ஒரு காலத்துல நான் சந்தோஷமா இருந்திருக்கேன்ல, நம்ம நல்லா இருந்திருக்கோம்ல, ஒரு கை குலுக்கி ஓகே உன்னால இருக்க முடியல இந்த ரிலேஷன்ஷிப்ல, என்னால இருக்க முடியல, லெட்ஸ் கோ. நலந்தா இன்டர்நேஷனல் பப்ளிக் ஸ்கூல், அனுபவம், அக்கறை, அர்ப்பணிப்புடன் உருவாகும் CBSE கல்வி உங்கள் குழந்தையின் எதிர்காலத்திற்கான சேர்க்கை தொடங்கியுள்ளது.